அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا تسبوا أصحابي فلو أن أحدهم لو أنفق مثل أحد ذهبا ما بلغ مدا ولا نصيفه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இறுதி இறைத்தூதர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. HGWC ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கண்காட்சி அமர்வுகள் உம்மத்துக்கு மிகவும் பயனுள்ளவையாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அமர்விலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ரசூலுல்லாவோடு எப்படிப்பட்ட தொடர்பில் இருந்தார்கள் என்பது குறித்த சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னாடி மௌலானா இந்த வழிகட்ட கூட்டங்களை பற்றிய அறிமுகத்தை நமக்கு தந்தார்கள். இந்த வழிகட்ட பிரிவினர்களுடைய தொடக்கமே எங்கிருந்து வருகிறது என்றால், முறையான குர்ஆனையும் ஹதீஸையும் ஆட்களிடமிருந்து படிக்காமல் சொந்தமாக படிக்கின்ற அந்த தவறில் இருந்துதான் பெரும்பாலும் இது போன்ற குழப்பங்கள் ஏற்படுகின்றன. நம் எல்லோருக்கும் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் 2 விஷயங்களை விட்டுவிட்டு செல்கிறேன், நீங்கள் அதை பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். இது எல்லாரும் எல்லா மேடைகளையும் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? 2 விஷயங்களை நான் விட்டுட்டு போறேன், அந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். அது என்னன்னு கேட்டால் நீங்களே சொல்லிடுவீங்க. என்னங்க? ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன அந்த 2 விஷயங்கள் என்ன? குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லிடுவோம் எல்லாரும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு செல்லும் போது 2 அட்டைகளுக்கு இடையிலான குர்ஆன் இருக்கவில்லை, 2 அட்டைகளுக்கு இடையிலான ஹதீஸுகள் இருக்கவில்லை. ஹதீஸுகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவு செய்த சில சஹாபாக்கள் மட்டும்தான் இருந்தார்கள். சில என்று சொல்வது கூட அதிகம் என்று நினைக்கிறேன். 1-2 பேர் தான் பதிவு செஞ்சிருந்தாங்க, நிறைய பேர் பதிவு செய்யல. அப்போ நான் குர்ஆனை விட்டு செல்கிறேன், ஹதீஸை விட்டு செல்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆனை உங்களிடத்தில் கொண்டு வந்து நம்பகமாக சேர்க்கக்கூடிய ஆட்களை விட்டு போகிறேன், என்னுடைய ஹதீஸுகளை கொஞ்சம் கூட குறை வைக்காமல் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஆட்களை விட்டு போகிறேன். அதுதான் அர்த்தம். குர்ஆன் தெரிந்த ஆட்கள், ஹதீஸ் தெரிந்த ஆட்கள், அவர்களை விட்டு போகிறேன் அப்படிங்கிறதா அந்த ஹதீஸனுடைய உண்மையான கருத்து. அப்போ அப்படிங்கும்போது நாம் தீனை யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்? ஆட்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆட்களை விட்டுட்டு அல்லது ஆட்களுடைய தொடர்பு இல்லாமல் வெறும் நூல்களை மட்டும் படித்து அடுத்தவர்கள் சொல்கின்ற சொல்களிலிருந்து மட்டும் படித்து மார்க்கத்தை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்
தீனுடைய வேர்களாக இருந்தார்கள். தீனுக்கான அடிப்படையை அவர்களிடமிருந்து தான் நாம் பெறுகிறோம். குர்ஆன் நம்மிடத்தில் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் அது சஹாபாக்களுடைய முயற்சி இல்லாமல் நமக்கு வந்து சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதே போல ஹதீஸ்கள் நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் சஹாபாக்களுடைய அந்த பணி இல்லாமல், அவர்களுடைய தியாகம் இல்லாமல், அவர்களுடைய ஓய்வு ஒளிச்சல் இல்லாத அந்த சேவை இல்லாமல் கண்டிப்பாக நம்மிடத்தில் அவை வந்து சேருவதற்கு வாய்ப்பே இல்லை. சஹாபாக்கள் ரசூலுல்லாவோடு எப்படிப்பட்ட தொடர்பில் இருந்தாங்க? முதல்ல பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து நேராமல் கடைசி வரை சஹாபாக்கள் காத்தார்கள். ரசூலுல்லாவுடைய உயிருக்கு ஆபத்து, ஏன்னா ரசூலுல்லா தான் வந்து அத்தாரிட்டி, அவங்களுக்கு தான் வஹி வந்துகிட்டு இருக்குது. அப்போ இறைவனிடம் இருந்து நமக்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய, சட்ட தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய, வாழ்வியல் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த நபர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அவர்கள் இருக்கின்ற வரை அவர்களை பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பை சஹாபாக்கள் செய்தார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்தார்கள். ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு பாதுகாப்புக்கு நீங்கள் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யா அய்யுஹர் ரசூலு பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக் வ இல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தா வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ். இறை தூதரே, உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் அவ்வாறு எடுத்து சொல்லாவிட்டால் அல்லாஹ்வின் தூது செய்தியை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தவர்களாக ஆக மாட்டீர்கள். நீங்கள் இந்த பணியை செய்யுங்க. இந்த பணியை செய்யும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ். மக்களுடைய ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, எனக்கு நீங்கள் தனியாக காவலுக்கு நிற்க தேவையில்லை, என்னை பாதுகாக்க தேவையில்லை, அந்த பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னாலும் கூட ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களால் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் பாதுகாக்கப்பட்டாங்க அப்படின்னா அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு தீன் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ ரசூலுடைய பாதுகாப்பு என்பது ஒரு தனி மனித பாதுகாப்பு அல்ல, அது தீனுடைய பாதுகாப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உஹது போர்க்களத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எப்படி காப்பாற்றினார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான் நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் கூட எந்த இடத்தில் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அங்கே சஹாபாக்கள் காப்பாற்றினார்கள், காத்து நின்றார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாவை சுற்றி வளைக்கிறதுக்கு எதிரிகள் முற்படும் போது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சஹாபாக்கள் சுற்றி நின்று கொண்டார்கள். அதில் அனஸ் பின் நதுர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி முக்கியமானவர். அவர் ஏற்கனவே வந்து பத்ரில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதவர். அடுத்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவர் வீரத்தோடு களமாட வேண்டும் என்ற உறுதியோடு வந்திருந்தார் அந்த போர்க்களத்துக்கு. இப்போ ரசூலுல்லாவை சுத்து போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரும் சில நபர்களுமாக சேர்ந்து ரசூலுல்லாவை சுற்றி நின்று கொண்டார்கள். பெருமானாரை நோக்கி வந்த அம்புகளை எல்லாம் அனஸ் பின் நதுர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய உடலில் ஏந்தி கொண்டார்கள். புகாரில ஹதீஸ் வரும், ஹஜ்ரத் அனஸ் பின் நதுர் அவர்களுடைய உடலில் அம்பு, ஈட்டி, இப்படிப்பட்ட ஆயுதங்களால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 80 காயங்கள் உடம்புல. அப்போ எப்படி, எந்த அளவுக்கு அவர்கள் துளைத்தெடுக்கப்பட்டிருப்பார்கள் நாம் கவனிக்க வேண்டும். அந்த அம்பு தாக்குதல், அந்த ஈட்டி தாக்குதல், அந்த ஆயுத தாக்குதல் அனைத்தும் ரசூலுல்லாஹ் நோக்கி வந்தவை. அப்போ அதை அவங்க என்ன செய்றாங்கன்னா தாங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு இருந்த ஒரே நோக்கம், அல்லாஹ்வின் தூதர் பாதுகாக்கப்பட வேண்டும், இறை தூதர் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தீன் பாதுகாக்கப்படும், தீன் நிறைவடையும் என்பது அவர்கள் மிக தெளிவாக புரிந்திருந்தார்கள். அதே போல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவை பாதுகாத்த விதம் நம் எல்லோருக்கும் தெரியும். ஹிஜ்ரத் நேரத்தில் அவர்கள் பாதுகாத்த விதத்தை நாம் வரலாறில் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். அப்போ உயிரை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய அந்த பணியை சஹாபாக்கள் ரசூலுல்லாவுக்கு செய்ததை ஒரு தொடர்பாக நாம் வைக்கலாம், தீனுடைய பாதுகாப்பு. அதே போல இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனம் புண்படும்படி, எந்த ஒரு நெருக்கடியான நிலையிலும் கூட மனம் புண்படும்படி
அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். இது ஒரு வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபாக்கள் கொடுத்த கண்ணியத்தின் உச்சம். அதாவது இவர் நேரடியாக ரசூலுல்லாவை மானபங்கப்படுத்துறதல்ல, வேறு யாராவது ஒருவர் சொல்லி மானபங்கப்படுத்த சொன்னாலும் சஹாபாக்கள் அதற்கு சம்மதிப்பதில்லை. வரலாறுல இதற்கு ஏராளமான உதாரணத்தை சொல்லலாம். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். ஒரு கட்டத்தில் அவரை கொண்டு வந்து தூக்கில் போடுறதுக்காக வேண்டி முயற்சி செய்யும் போது அந்த மக்கா குறைஷிகள் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஹுபைப், இப்பொழுது நீர் இருக்கின்ற இந்த இடத்தில் முகம்மது இருந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? ஹுபைப் எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா தூக்கு மரத்துக்கு முன்னால் நிற்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் காப்பாற்றப்பட்டு முகம்மதை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறவங்களுடைய நப்பாசை என்னன்னா, அப்படியாவது இவர் தப்பிச்சு போயிடுவார், ஏதாவது சொல்லிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்டாங்க. ஆனால் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையை வரலாறு நமக்கு சொல்கிறது, அவங்களுடைய காலில் முள் தைப்பதை கூட என்னால் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நிற்கிற இடத்துல அவங்க நிற்கிறது அல்ல, அவர்களுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நெருக்கடியான காலகட்டங்களில் ரசூலுல்லாவை ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிட மாட்டாங்களா, அப்படியாவது நமக்கு சந்தோஷம் கிடைச்சிடாதாங்கிற நப்பாசை அந்த முஸ்ரிக்குகளுக்கு இருந்தது. அதற்கும் சஹாபாக்கள் உடன்படவில்லை என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பொய்ப்பிக்கின்ற தருணத்தை, அவர்கள் பொய்யர் என்று நிரூபிக்கின்ற தருணத்தை இறை மறுப்பாளர்கள் பல முறை எதிர்பார்த்தார்கள். ஆனால் எந்த இடத்திலேயும் சஹாபாக்கள் ரசூலுல்லாவை விட்டு கொடுத்ததில்லை என்று நாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான். இந்த கண்ணோட்டம் என்பது மிக முக்கியமானது. நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரா மேராஜ் நடந்த அந்த நாள் நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தை முடித்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த செய்தியை இறை மறுப்பாளர்கிட்ட நான் சொல்ல போகிறேன் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான சில ஆட்கள் இந்த செய்தியை இப்போ போய் சொல்லணுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த செய்தியை இப்போ போய் சொல்லணுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆமாம் சொல்லணுன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வின் மூலமாக அதை சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவு வந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது ரிசாலத்தில் ஒரு பகுதியாக வந்துடும். அப்போ இது சொல்ல வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது, நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. ஆனால் இதை சொன்னால் மக்கள் ரசூலுல்லாவை எப்படி நடத்துவார்களோ தெரியலை அப்படிங்கிற அந்த பயம் அந்த தோழர்களுக்கு இருந்ததுனால இதை சொல்ல வேணான்னு சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் போய் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? நான் நேற்றிரவு பைத்துல் மக்திஸுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டாங்க. சாதாரணமாக பைத்துல் மக்திஸுக்கு மக்காவிலிருந்து போயிட்டு வர்றதுக்கு 40 நாள் பயண தூரம். 40 நாள் பயண தூரத்தை ஒரே இரவில் நான் போய் கடந்து விட்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இதுவரைக்கும் ரசூலுல்லாவை பொய்ப்படுத்துவதற்கு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு மெல்றதுக்கு அவலை கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க மெல்றதுக்கு அவல் கிடைச்சி போச்சு. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, இதை ஊரெங்கும் பரப்பி முகம்மது பொய்யர்தான் என்று நிரூபித்து விடலாம்னு சொல்லி எல்லார்ட்டையும் போய் சொன்னாங்க. அதில் ஒருத்தர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் ஓடி போய் சொன்னார். என்ன சொன்னார்? வரலாறு சொல்கிறது, இன்ன சாஹிபக்க யஸஅமு அன்னஹு ஜாஅல் பாரிஹத மின் பைத்துல் மக்திஸ். நேற்று ராத்திரி பைத்துல் மக்திஸுக்கு போயிட்டு வந்தாராமே உங்க ஆளு அப்படின்னு அபூபக்கர் போய். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி கேட்டவர்கிட்ட கேட்குறாங்க, இதை யார் சொன்னா அப்படின்னு. உங்கள் தான் சொன்னார், முகமது தான் சொன்னார் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வார்த்தையை கவனிக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்கான கால ஃபக்கது சதக, இந்த வார்த்தையை அவர்கள் தான் சொல்லியிருப்பார்கள் என்றால் அது உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மைதான் அது. இந்த வார்த்தை அவர் சொல்லியிருந்தா அது உண்மைதான். இது எப்படி நீங்கள் ஏற்றுக்கிற முடியுதுன்னு கேட்டாங்களாம் அபூபக்கர்ட்ட. ஒரே 40 நாட்கள் பயணம் செய்து முடித்து விட்டு வந்தால்தான் அந்த தூரத்தை போய் அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை ஒரே இரவில் போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னு அவர் சொன்னதை எப்படி உங்களால் நம்ப முடியுது அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்களாம், அவர் பைத்துல் மக்திஸ் தானே போயிட்டு வந்தேன்னு சொன்னார்,
வானத்திலிருந்து எங்களுக்கு செய்தி வரதை சொல்றாருல, பைத்துல் மக்திஸாவது இங்கே தான் இருக்குது. நான் வானம் என்பது எவ்வளவோ தூரம் இருக்குது. அப்போ எவ்வளவோ தூரத்தில் உள்ள அந்த செய்திகளை நம்புகிற நாங்கள் இங்கே உள்ள அந்த செய்தியை நம்புறது எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லைன்னு சொன்னாங்க. வரலாறு சொல்லுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தருணத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைவிடாத அந்த மன உறுதி, அந்த நம்பிக்கை, தெளிவு சஹாபாக்கள் இடத்துல இருந்தது. தோழர்களே, அப்படிப்பட்ட தெளிவு எந்த காலத்தில் இருந்தது என்பது மிக மிக முக்கியம். அதாவது இஸ்லாம் நல்ல செழிப்பாகி வளமாகி நல்ல வலிமையோடு இருந்த காலகட்டத்தில் அல்ல இது ஏற்றுக்கொண்டது. இஸ்லாம் அடிபட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில், முஸ்லிம்களுக்கு அடி விழுந்து கொண்டிருந்த காலகட்டத்தில், இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்களுக்கு ஆதரவான நிலை இல்லாத அந்த நாதியற்ற நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நம்பிக்கை என்பது இவ்வளவு அழுத்தமாக இருந்தது என்று வரலாறு சொல்கிறது. அப்ப எனவே அருமையான தோழர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடன் வைத்திருந்த அந்த அணுகுமுறையில் தொடர்பில் அவர்கள் என்ன சொன்னாலும் நம்புவது, அது நம்முடைய அறிவை கொண்டல்ல, அறிவுக்கு பொருந்தினாதான் அப்படின்லாம் கிடையாது. அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்லியிருந்தால் அவர்கள் தான் சொன்னார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை தெளிவு, அந்த கொள்கை உறுதி சஹாபாக்கள் நாம் மெச்ச வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களுக்கு இருந்த உறவில் அடுத்த பகுதி என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லுரைகளை, நபிமொழிகளை, சொல்லப்போனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களை இந்த உலகத்திற்கு மொத்தமாக கொண்டு போய் சேர்த்த அந்த பெரிய சேவை என்பது சஹாபாக்களுடைய சேவை. வரலாறுல பார்க்குறோம், ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்னா லட்சக்கணக்கில் இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு வந்திருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய உரையை முடிக்கும் போது ஒரு செய்தியை சொன்னாங்க. அலா ஃபல் யுபல்லிகு ஷாஹிது அல் காயிப, இதோ பாருங்கள், இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து கொண்டு போய் சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் யார் நேரடியாக கேட்டார்களோ அவர்களை விட வெளியில் இருப்பவர்கள் மிகவும் நினைவாற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சொல்லிருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள்கிட்ட இறுதி நேரத்தில், இறுதி உரையில் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான தகவல். அந்த தகவலுக்கு பிறகு சஹாபாக்கள் உலகத்தின் பல பகுதிகளுக்கு பிரிந்து சென்றார்கள். மார்க்கத்தை கொண்டுட்டு போனாங்க. சஹாபாக்களுடைய கபிரிஸ்தான்கள், அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அடக்கத்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கு நம்ம வரலாறை பார்க்குறோம். எங்கெல்லாம் இருக்குது? எகிப்தில் இருக்குது. எகிப்து கெய்ரோவில் 3 சஹாபிகளுடைய அடக்கத்தலம் இருக்கிறது. அதே துருக்கி இஸ்தான்புல்ல இருக்குது. சிரியாவில், அதே போல லிபியாவில் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் தாபியின்களுடைய கபிரிஸ்தான் இருக்குது. அப்படியே வந்தா நம்ம பிரிக்கப்படாத இந்தியா, அகண்ட இந்தியான்னு சொல்லக்கூடிய பிரிக்கப்படாத இந்தியாவில் கராச்சியில் முஹம்மது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய தலைமையில் அந்த சிந்து பகுதியின் மீது படையெடுத்து வந்த நேரத்தில் அந்த தேபல்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்குது பாருங்க, அது இன்றைய கராச்சின்னு சொல்றாங்க. அந்த கராச்சியிலும் கூட சில சஹாபாக்களுடைய கபர் இருப்பதாக வரலாறு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மார்க்கத்தை எடுத்து கொண்டு போனவர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பிரிந்து சென்றார்கள். நமக்கு கிடைச்ச தகவலின்படி இவ்வளவு, அவ்வளவுதான். அப்ப அப்படி பார்த்தோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் வைத்திருந்த உறவில் மிக முக்கியமான அம்சம், எல்லாத்தையும் விட மிக முக்கியமான அம்சம் இந்த அம்சம் தான். அவங்களுடைய தீனை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்தவர்கள் சஹாபாக்கள் என்று நாம் பார்க்கிறோம். சஹாபாக்கள் மார்க்கத்தினுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லாமல் நாங்கள் மூடி மறைத்து விட்டால் பெரும் பாவிகள் என்று தங்களை நினைத்தார்கள். அதனாலேயே நான் என்ன செய்யறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மள சில பேர் இருக்கிறோம், நம்மள சில பேருக்கு இந்த எண்ணம் இருக்கும், நான் மக்கள்கிட்ட நிறைய செய்திகளை சொல்றவன், எனக்கு நிறைய தெரியணும் அப்படின்னு மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை மக்கள்கிட்ட ஏன் அவங்க சொன்னாங்கிறத காரணம் சொல்றாங்க. அறிவின் ஒரு பகுதியை மூடி மறைத்து விட்டால் நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்லணுமே அப்படிங்கிற அச்சம் விட்டு எனக்கு இல்லாட்டி நான் சொல்லியிருக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பொறுப்பை உணர்ந்து சஹாபாக்கள் மார்க்கத்தின் எல்லா பகுதிகளையும்
இந்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பெரும் சேவையாளர்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் இப்படிப்பட்ட பெரும் பெரும் பணிகளை செய்த காரணத்தினால்தான் நாம் அவர்களை ஆதார புருஷர்கள் என்று சொல்கிறோம், மார்க்கத்தின் வேர்கள் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வும் கூட குர்ஆனிலே சஹாபாக்களை பற்றி சொல்லும்போது நமக்கு இதைத்தான் எடுத்து சொல்கிறான். யார் அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும் முந்திக் கொண்டு முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களை அடுத்து யார் பின்பற்றினார்களோ அவர்களை அல்லாஹ் திருப்தி கொண்டு விட்டான் என்று மார்க்கம் சொல்கிறது. ஏன் அதை சொல்லுது அப்படின்னா, அல்லாஹு தாலா அந்த இறை தூதருக்கு, இறுதி இறை தூதருக்கு தோழர்களாக அவர்களைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்ப இறை தூதர் எதை சொல்லுகிறார்களோ அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தூய உள்ளங்களாக அல்லாஹ் அந்த சஹாபாக்கள் என்கின்ற சமூகத்தை சமைத்து கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலதான் சலஃபுகள் சஹாபாக்களை பற்றி சொல்லுவாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, இன்னல்லாஹ நதர இலா குலூபில் இபாதி ஃபவஜத கல்ப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர குலூபில் இபாதி ஃபஸ்தஃபாஹு லினஃப்ஸிஹி ஃபபுத்தஅஸஹு பிர்ரிஸாலா. அடியார்களின் உள்ளங்களிலேயே மிகச்சிறந்த உள்ளம் எது என்று அல்லாஹ் தேடினான். அந்த உள்ளங்களிலிருந்து மிகச்சிறந்த ஒரு உள்ளத்தை தேர்வு செய்தான். அந்த உள்ளம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம். அவர்களை அல்லாஹ் தனக்காக தேர்ந்தெடுத்து தன்னுடைய தூதுத்துவத்தை அவர்கள்ட்ட கொடுத்து இறுதி நபியாக அனுப்பினான். அதே போல அதற்கடுத்து ரசூலுல்லாவை விடுத்து மற்ற அடியார்களுடைய உள்ளங்களில் மிகச்சிறந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் சிலரை தேடினான். அப்ப சிலருடைய உள்ளங்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். அந்த உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்களைத்தான் அல்லாஹ் அந்த இறை தூதருக்கு தோழர்களாக ஆக்கினான், அவர்களுக்கு அமைச்சர்களாக ஆக்கினான். அவர்கள் மூலமாக இந்த தீனை இந்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வைத்தான் என்று பெருமானார் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்போ சஹாபாக்களை எப்படிப்பட்டவர்களாக சஹாபாக்கள் பார்த்தார்கள் என்றால், தெரிவு செய்யப்பட்ட இதயங்கள் அவர்கள், அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். எப்படி ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமூகத்திலிருந்து மிகச் சிறந்தவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அதுபோல சஹாபாக்களை இருக்கின்ற எல்லா உம்மத்துகளிலிருந்து மிகச் சிறந்தவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதனாலேயே இறை தூதர் அவர்களுடைய உதவியாளர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்கினான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மன்கான முஸ்தன்னன் ஃபல் இஸ்தன்ன பிமன் கது மாத்த. யாராவது ஒருவர் இன்னொருவருடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஃபல் இஸ்தன்ன பிமன் கது மாத்த, இறந்து போனவர்களுடைய வழிமுறையை தயவு செய்து பின்பற்றிக் கொள்ளுங்கள். எந்த காலத்தில் சொன்னாங்கிறத சேர்த்து புரிஞ்சுக்கணும். இது சும்மா நீங்கள் ராவா புரிஞ்சுக்கிட்டா தப்பாக போயிடும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் குழப்பத்தினுடைய காலகட்டங்களாக இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, இப்போ குழப்பம்லாம் மிகச்சி நிற்குது, எனவே நீங்கள் ஒருவருடைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க பாருங்க, இந்த சிக்கலில் மாட்டிக்காம, இந்த ஃபித்னாவில் மாட்டிக்காம இறந்து போயிட்டாங்க பாருங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உயிரோடு இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணிடாதீங்க, ஏன்னா இவர்கள் ஃபித்னாவுக்கு ஆளானவர்களாக கூட இருக்கலாம். எனவே இறந்து போனவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருங்கிறத சொல்றாங்க. உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவங்கள பின்பற்றணுங்கிறது காரணம் சொல்றாங்க. கானு அஃதல் ஹாதிஹில் உம்மா, அவர்கள்தான் இந்த உம்மத்தில் மிகச் சிறந்த மக்கள். அது மட்டுமல்ல, அபர்ருஹா குலூபன், இதயத்தால் மிகவும் நல்லவர்கள் அவர்கள்தான். ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எப்படிப்பட்ட நல்லவங்க? அடுத்தவர்கள் மீது பொறாமை எண்ணம் இல்லாதவர்கள். உலகத்தில் சஹாபாக்களை தான் நம்ம சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்வதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு கிடைச்சி, ஆனால் சொல்லலை. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு போரில் கொடிய நாளைக்கு நான் ஒருத்தட்ட கொடுப்பேன், அவர் அல்லாஹ்வின் தூதரை விரும்பக்கூடியவராக இருப்பார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை விரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் கையில் இந்த கொடியை நான் கொடுப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள்லாம் அன்னைக்கு எங்கள் கையில் கொடி கிடைக்காதான்னு எதிர்பார்த்தோம்.
ஒருபோதும் நாங்கள் தலைமை பதவிக்கு ஆசைப்பட மாட்டோம். ஆனால் அன்னைக்கு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன் எதிர்பார்த்தோம்னா, அவரை அல்லாஹும் தூதரும் விரும்புவார்கள், அவர் அல்லாவையும் தூதரையும் விரும்புவார் சொல்லியிருந்தாங்க. அந்த சொல்லுக்குரியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக அந்த கொடி எங்கள் கையில் கிடைக்கணும்னு நாங்கள் நினைச்சோம். மறுநாள் காலை ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு ரசூல் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா கொடி என் கையில் கிடைக்குமா என் கையில் கிடைக்குமா ஒருத்தரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அன்னைக்கு நிறைய சஹாபாக்களுடைய கழுத்து இப்படி உயர்ந்துச்சான். ரசூல்லா என்ன செய்யணும், முகம் தெரியணுங்கிறதுக்காக இப்படி இப்படி பார்த்துருக்குறாங்க. ஆனால் யார்கிட்டையும் கொடுக்கல. ஐநா அலின்னு கேட்டாங்களா, அலி எங்கன்னு கேட்டாங்க. அவருக்கு கண்ணு வலி, அவர் தூங்கிட்டு வரல அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஓதி பார்த்து தங்களுடைய முபாரக்கான எச்செல்லாம் தடவி அந்த கண்ணு நோய் நிவாரணம் கிடைக்க அவங்க கையில் இந்த கொடியை கொடுத்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரும் கூட்டமே என் கையில் அது கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு வராத ஒரு ஆள், பொதுவாக ஒரு கூட்டத்தில் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பொறுப்பில் இருக்கிறவர் தேர்தல் அதிகாரி இல்லாத ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? வந்தவங்களுக்கு கூடியா முதல்ல அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போது இல்லாதவங்களை கூப்பிட்டு அவங்க கையில் கொடுக்கும்போது அதுலேயும் யார் கையில் கொடுக்குறாங்கன்னா மருமகன் கையில் கொடுக்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் இங்கே போட்டியிடுவதற்கும் ரசூலுல்லாவை குறை சொல்வதற்கும் வாய்ப்பு அங்கே இருந்தது. ஆனால் சஹாபாக்கள் அப்படி செய்யவே இல்லை. அல்லாவின் தூதர் அவர்களுடைய செயல் என்றால் அதுதான் நீதி, அதுதான் நியாயம், அதுதான் சரியானது என்கின்ற அந்த முடிவு அவங்க கையில் இருந்துச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அபர்ருஹா குலூபன், அதில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா இல்லையா, சஹாபாக்களுடைய உள்ளம் என்பது வெண்மையானது, தூயது, அதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, வஅமகுஹா இல்மன், அறிவு ஞானத்தால் மிகவும் ஆழமானது, மிக டீப்பான நாலேஜ் உள்ளவங்க அவங்க. அப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு உதவியாளர்களாக தோழர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எனவே தோழர்களை அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்தானோ அதை அவர்கள் செய்து முடித்தார்கள். தீனை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு அவர்கள் போராடினார்கள். எனவே அவர்களுடைய சிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களுடைய நடைமுறைகளையும் அவர்களுடைய பண்புகளையும் உங்களால் முடிந்தவரை நீங்கள் கடைபிடியுங்கள். ஏனென்றால் ஃபயின்னஹும் கானு அலல் ஹுதல் முஸ்தகீம், அவர்கள்தான் நேரான நல்வழியில் நிலைத்திருந்தவர்கள் என்று ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். இப்போ சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தனி மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்திருக்கலாம். ஆனால் அதை வைத்து ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய நம்பகத்தன்மையின் மீது, ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய நன்னடத்தையின் மீது, ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய மேன்மையின் மீது யாரும் சிறு துரும்பை கூட வீசவே முடியாது, வீசக்கூடாது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் தோழர்களே. திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபையின், உங்களிடத்தில் ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் உடனே வெள்ளந்தி மாதிரி நம்பிடாதீங்க. ஃபதபையனு, அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை சற்று நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், அதற்கு பிறகு நம்புங்கள். அப்படி நீங்கள் சீர்தூக்கி பார்க்காம நம்பிட்டீங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு நீங்கள் வருத்தப்பட நேரிடும் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தில் சொன்னான். இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சு தெரியுமா? இந்த ஆயத்தினுடைய சபபு நுஸூல் இறங்கிய காரணத்தை கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த ஆயத்து எந்த சந்தர்ப்பத்தில் இறங்குச்சுன்னு சொன்னால், ஒரு சமூகம், அந்த சமூகத்தினுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஒருத்தரை எங்கள்கிட்ட அனுப்பி வைங்க, அனுப்பி வச்சா நாங்கள் அவர்களிடத்தில் எங்களுடைய ஜக்காத்து பொருள்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறோம், அவரை அனுப்பி வைங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, வலீத் பின் உக்பா என்கின்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இவர் போறார். ஆனால் போனவர் கொஞ்சம் லேட்டாக போறார். லேட்டாக போறாருன்ன உடனே அந்த மக்கள் யோசிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை அனுப்புறேன்னு சொன்னாங்களே, இன்னும் வரக்கானமே அப்படின்னு அவங்களா முடிவு செஞ்சுக்கிட்டு எல்லாருடைய ஜக்காத்து பொருளையும் மொத்தமாக திரட்டிக்கிட்டு அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை தேடி வர்றாங்க. இவர் கொஞ்சம் லேட்டாக புறப்பட்டு போறார். வழியில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது வந்தவங்களுடைய நடையை பார்த்தா வலீத் பின் உக்பா அந்த சஹாபிக்கு
சற்று பயத்தை ஏற்படுத்துகிறது. வர்றவங்க வந்து இவர் அடிக்க வர்றாங்கிற மாதிரி அவருக்கு தோணுச்சு. உடனே ரசூலுல்லாஹ் வந்து சொல்லிட்டாரு, நேராக போகலாங்க, இங்கே வந்து சொல்லிட்டாரு, அவர்கள் போருக்கு தயாராக இருக்கிறார்கள், அடிக்க வர்றாங்க அவங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே கோபம் அடைஞ்சு சஹாபாக்கள்கிட்ட சொல்லி வேற மாதிரி அங்கே நிலவரம் போகுது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கினான். எந்த ஆயத்து? நபியே, உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை சீர்தூக்கி பார்க்காமல் நம்பாதீர்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட சஹாபி இருக்கார்ல, வலீத் பின் உக்பா, அவரைத்தான் குர்ஆன் ஃபாசிக்குன்னு சொல்லுது. கொஞ்சம் நல்லா வச்சு பாருங்க. ஃபாசிக் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிப்பிடுது? இந்த இடத்துல இந்த சம்பவத்தோட இணைச்சு பார்த்தா இந்த சஹாபியை தான் குறிப்பிடுது. அவர் தான் உண்மைக்கு மாறான தகவலை கொண்டு வந்து சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் அதனுடைய அடிப்படையில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு எதிராக படை திரட்ட தயாராகிவிட்டார்கள். அந்த நேரத்தில் நல்லா ஆயத்தை இறக்கினான். அப்போ இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் அந்த சஹாபி தான் ஃபாசிக் என்கின்ற கருத்து வருகிறது என்றாலும் கூட அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய எல்லா அறிஞர்களும் அந்த சஹாபியை நீதி தவறாதவர், நேர்மையாளர் என்று தான் சொல்கிறார்கள். அவர் அறிவித்த ஹதீஸை ஏற்கத்தான் செய்யணும். ஏன்னா இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு தனிப்பட்ட விவகாரம். இந்த விவகாரம் என்பது அவருடைய மற்ற உண்மைத்தன்மையில் எந்த குறையையும் ஏற்படுத்தாது. அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். குறை சொல்வதற்கு சாத்தியம் இருந்தால் கூட சொல்லக்கூடாது என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களை விரும்புவது என்பது ஈமான். சஹாபாக்களை விரும்புவதும் நேசிப்பதும் ஈமான். சஹாபாக்களை வெறுப்பதும் தவறாக விமர்சிப்பதும் நிஃபாக், குஃப்ரு. தயவு செய்து புரிஞ்சுக்கிறணும். இதை நான் சும்மா சொல்லலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மீனல், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்சாரிகளை நேசிப்பது ஈமானில் ஒரு பகுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்களை நேசிப்பது, குறை சொல்லாமல் இருப்பது, விமர்சிக்காமல் இருப்பது, அதான் அர்த்தம் அதுக்கு. லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஏன்னா அவர்களுடைய காலத்தில் ஒரு கை அளவு அவர்கள் தர்மம் கொடுத்திருந்தாலும் நீங்க உஹது மலை அளவுக்கு தங்கத்தை எடுத்து கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது என்று சொன்னாங்க. அப்ப எனவே அருமையான தோழர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் மார்க்கத்தின் வழிகாட்டிகள். தனி மனிதர் என்கின்ற அடிப்படையில் அவர்கள்ட்ட சில விஷயங்கள் முன்ன பின்ன இருந்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த அவர்களுடைய அந்த சான்றாண்மையில அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அவர்களுடைய நம்பகத்தன்மையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான வழிகாட்டல். எனவே இந்த கண்ணோட்டத்தோடு தான் நாம் சஹாபாக்களை அணுக வேண்டும். மார்க்கத்தில், அதாவது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக இல்லாமல் ஒரு கருத்தை ஒட்டுமொத்தமாக சஹாபாக்கள் சேர்ந்து சொன்னால் அது தீன். அது குர்ஆனுக்கு என்ன அந்தஸ்து இருக்குதோ, ஹதீஸுக்கு என்ன அந்தஸ்து இருக்குதோ, அதே மாதிரி இஜ்மாஉ சஹாபத்துக்கும் அந்த அந்தஸ்து இருக்குது. குர்ஆனுக்கு எதிராக அது இருக்கக்கூடாது, ஹதீஸுக்கு எதிராக இருக்கக்கூடாது. குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் இடம்பெறாத ஒரு சட்ட பிரச்சனையில் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாக ஒரு கருத்தை தெரிவித்தால் அது தீனின் ஒரு பகுதி. அதை மறுக்க முடியாது. மறுத்தா ஈமான் பிரச்சனை ஆயிரும். அதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டல். இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் தெளிந்த மனதுக்காரர்களாக இருந்தார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சமகாலத்துக்கு தேவையான ஒரு செய்தியை சஹாபாக்களுடைய நடைமுறையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் சில நேரங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட 2 கருத்துடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட 2 கருத்துடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த கருத்துடையவர் இந்த கருத்துடையவரை ஒருபோதும் குறை சொன்னதே இல்லை. இந்த கருத்துடையவர் அந்த கருத்துடைய ஒருபோதும் குறை சொன்னதில்லை. நமக்கெல்லாம் தெரியும், ஃபத்தஹ் மக்காவுக்காக ரசூலுல்லாஹ் ரமலான் மாதம் புறப்பட்டு வரும்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஃபமின்னா சாயிமு ஒமின்னா அல் முஃப்திர். எங்களில் சில பேர் நோன்பு வச்சுருந்தோம், எங்களில் சில பேர் நோன்பு வைக்கலை. நோன்பு வச்சவர் நோன்பு வைக்காதவரை குறை சொல்லலை, நோன்பு வைக்காதவர் நோன்பு வச்சவரை குறை சொல்லலை. அப்போது 2 மாதிரியாகவும் செயல்படலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்கும்போது அதில் ஒன்றை செயல்படுத்துபவர் மற்றொன்றை செயல்படுத்துபவரை குறை சொன்னதே கிடையாது. அதுபோல் ஒரு ஹதீஸ் ஒரு ஹதீஸில் வரும், ஒரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நீங்கள் ஹஜ் நேரத்தில் மினாவிலிருந்து அரஃபாவுக்கு வருவீங்கல்ல, மினாவிலேருந்து அரஃபாவுக்கு எப்போ வருவாங்க?
9வது நாள் காலையில் வருவாங்க. இந்த 9வது நாள் காலையில் வரும்போது ரசூலுல்லாவுடன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தல்பியா சொன்னீங்களா, தக்பீர் சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபமின்னா அல் முலப்பி, எங்களில் சில பேர் தல்பியா சொன்னோம், ஒமின்னா அல் முக்கப்பிர், எங்களில் சில பேர் தக்பீர் சொன்னோம். முலப்பி முக்கப்பிர குறை சொல்லலை, முக்கப்பிர் முலப்பியை குறை சொல்லலை. நாங்கள் யாரும் யாரையும் குறை சொல்லவில்லை. எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் செயல்படுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு பிரச்சனையில் 2 மாதிரியாகவும் செயல்படலாம். அப்படி செயல்பட்டால் ஒருவர் மற்றவரை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற நாகரிகத்தை அல்லாஹ் சஹாபாக்கள் மூலமாக இங்கே நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கருத்து வேறுபாடு வந்து விட்டதற்கு பிறகும் கூட பொது விஷயத்தில் ஒன்றிணைவதற்கு சஹாபாக்கள் ஒருபோதும் தங்களுடைய கருத்தை விட்டு கொடுக்காமல் இருந்ததில்லை. வரலாறு நமக்கு அதை சொல்கிறது. இந்த செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இடையில பிரச்சனை இருந்தது, தெரியுமில்ல? உங்களுக்கு தெரியும், பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஈராக் பக்கமும் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியா பக்கமும் இருக்கிறாங்க. இப்போது சிரியா பக்கம்ங்கிறது அன்றைய பைசாந்திய பகுதி. அப்போது ரோமில் இருந்து முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு அழுத்தம் வருது. என்ன அழுத்தம் வருதுன்னா, நீங்கள் அலி மேலே படையெடுக்க போவதாக எங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. அப்படி நீங்கள் அலி மீது நீங்கள் படையெடுத்து சென்றால் உங்களுக்கு இராணுவ ஒத்துழைப்பு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பைசாந்திய பேரரசு, அதாவது ரோமர்கள்ட்ட இருந்து என்ன செய்து ஒரு செய்தி வருது. அதில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறாங்க. படித்து பார்த்துட்டு அவங்க கண்ணிருந்து போல கண்ணீர் ஊற்றுது. கிள்ளி பார்த்துக்கிட்டாங்க, நம்ம தானா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க சுதாரித்து கொண்டு அவர்கள் மறுபடியும் கடிதம் எழுதினார்கள். வரலாறு சொல்கிறது, அந்த கடிதத்தில் அவங்க என்ன எழுதினாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரோமானிய மன்னனுக்கு கடிதம் எழுதினார்கள். உன் மீது அலி படையெடுத்து வந்தால், உன் மீது என்னுடைய சகோதரர் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில் ஒரு படையெடுத்து வந்தால் அந்த படையின் கடைசி சிப்பாயாக இருப்பதற்கும் நான் தயங்க மாட்டேன். அந்த படையின் கடைசி சிப்பாயாக நான் இருப்பதற்கு தயங்க மாட்டேன். எங்களுக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, நான் சரியா அவர் சரியாங்கிறது எங்களுக்குள்ள சண்டை. இந்த சண்டையை பயன்படுத்திக்கிட்டு நீ உள்ள வந்து தலையிடுவேன்னு சொன்னா நான் அதில் தெளிவாக இருக்கிறேன். ஒரு முஸ்லிம் சகோதரருக்காக உன்னை நான் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே உன்னை ஒழிப்பதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில் ஒரு படை புறப்பட்டு வந்தால் அந்த படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்த கடைசி சிப்பாயாக நான் இருப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஒருபோது நான் அதை மறுக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம். தோழர்களே, இந்த நாகரிகம் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. சஹாபாக்கள்கிட்ட மசாலா பிரச்சனையில், சட்ட விளக்க பிரச்சனையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை செஞ்சுக்கிட்டு மோதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக வேறொரு சக்தி விழுங்குவதற்கு துடித்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் நாமே அவர்களுடைய வாயில மெல்றதுக்கு போய் தலையை கொடுத்தா எவ்வளோ பெரிய அநியாயம். எனவே அருமையான தோழர்களே, சஹாபாக்களை நாம் பின்பற்றுவோம், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படிப்போம். அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல்கள் உண்மையில் நாகரீகம். அதுதான் உண்மையில் நமக்கான வெளிச்ச புள்ளிகள், மறுமைக்கான நமக்கு கைகாட்டி வெளிச்சங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு நாம் இந்த இடத்தை விட்டு நகருவோமையானால் அது மிகப்பெரிய நன்மையாக நம்முடைய வாழ்க்கைக்கு அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்து கொள்கிறேன். இப்படிப்பட்ட சிறப்பான ஏற்பாட்டை செய்த HGWC அமைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், துஆக்களையும் செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய முயற்சிகளை முழுமையாக அங்கீகரித்து இம்மை மறுமை ஈருலகத்திலும் அதற்கு சிறந்த பலன்களை நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.